ஹலோ வீவர்ஸ், நான் ஜோஸ். 1.5 வயசு குழந்தைன்னு கூட பார்க்காம பிஞ்சு குழந்தைய அந்த குழந்தையோட தாயும் ஸ்டெப் ஃபாதரும் சேர்ந்து ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்தது கேரளா திருவனந்தபுரத்தில். குழந்தை சாப்பிட கொடுக்கும்போது குழந்தையோட உணவு அதோட தொண்டையில் மாட்டிக்கிச்சின்னு சொல்லி குழந்தை மயக்கமாயிடுச்சின்னு குழந்தையோட ஸ்டெப் ஃபாதர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ்க்கு டவுட்டும் வந்திருக்கு. ஏன்னா குழந்தையோட உடம்பு ஃபுல்லாக காயம், சிகரெட்டால் சூடு வச்சது அப்படின்னு காயங்கள் நிறைய இருந்திருக்கு. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டாக்டர்ஸு. அதுக்கப்புறம் குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் அனுப்பியிருக்காங்க. வந்த ரிப்போர்ட்டில் தான் ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா குழந்தை உடம்புல 51 இடங்களில் காயம், சிகரெட்டால் சூடு வச்சுருக்கான், 2 கையும் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. குழந்தையோட தலையில் பலத்த காயம், செவுத்தில் ஓங்கி அடித்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு குழந்தை தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த பிஞ்சு குழந்தை எப்படி இவ்வளோ கொடுமையும் தாங்கிக்குச்சின்னு தெரியல. அந்த குழந்தையோட 2 கையும் ஃப்ராக்சர் ஆயிருந்தப்போ வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஏரியாவில் இருக்க யூடியூபர்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த குழந்தை கையில் என்ன 2 கையிலையும் கட்டு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா அக்கீலா சிரிச்சுக்கிட்டே குழந்தை சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு போய் சொல்லியிருக்கா. இதே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது குழந்தை விளையாடும் போது தவறி கீழே விழுந்துருச்சுன்னு இப்படி மாறி மாறி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த குழந்தைய அந்த அகிலாவோட அம்மா பலமுறை கேட்டிருக்காங்க, குழந்தைய நான் வளர்க்குறேன், நீ உன் லைஃப் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பலமுறை கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டோம் அந்த குழந்தைய கொடுக்காம இவ்வளோ சித்திரவதைகளை அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. குழந்தைக்கு உடம்பு ஃபுல்லாக காயம் இருக்கும்போது ஒரு குழந்தையோட தாய், பெத்த தாய்க்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. சொல்ல முடியாத இடங்கள்லாம் காயம். அது இதை பற்றி பேசுகிறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தை எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க, எவ்வளோ பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்க யார் கையிலையாவது இந்த குழந்தைய கொடுத்துருந்தா கூட குழந்தை வாழ்ந்திருக்கும், சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்திருக்கும். 1.5 வயசு பிஞ்சு குழந்தை தன்னோட அம்மா மடியில் படுத்து தூங்க வேண்டிய வயசு, அதை அடிக்கிறாங்கன்றத வெளியில் சொல்லவும் அதுக்கு தெரியல, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி யார்கிட்டையும் கேட்கவும் அதுக்கு தெரியல. அந்த பிஞ்சி குழந்தையோட மனசு எவ்வளோ வேதனை அடைஞ்சிருக்கும். இந்த குழந்தையோட ஸ்டெப் ஃபாதர்ன்ற அந்த அஷ்கருக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அந்த தாய் அகிலாவுக்கும் 2 பேருக்குமே சாகிற வரைக்கும் ஜெயில் அப்படின்ற கடுமையான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.